வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கவியின் அசரி டிவி நேயர்களே, உலகளாவிய தட்சிணகாளி பக்தர்களே, முகலட்சணம் மூலம் பலன்களை அறிந்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கும் அன்பர்களே, இன்னைக்கு நாரத உபதேசத்திலிருந்து ஒரு சிறு விஷயம். அந்த உபதேசம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுதுன்றது பார்ப்போம். நாரதர் பாம்பை பார்த்து பேசுகிற விஷயம், இதனுடைய தெளிவான விஷயம் முழு வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே இந்த லிங்கில் உங்களுக்கு அந்த முழு வீடியோ லிங்கை வச்சுருக்கேன். நீங்கள் அதை தொட்டிங்கன்னா முழுசாக கதையை கேட்கலாம். அந்த கதை வாழ்க்கையில் அனைவருக்கும் பயன்படும். அந்த கதை சுருக்கத்தை கவிதையாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாம்பே, நீ மனிதனை கடிக்காதே. பாம்பே, நீ மனிதனை கடிக்காதே. ஆனால் படம் எடுத்து சீராமல் இருக்காதே. ஆனால் படம் எடுத்து நீ சீராமல் இருக்காதே. நீ சீறினாலே போதும் எதிரி பயந்து ஓடி விடுவான். நீ சீறினாலே போதும் எதிரி பயந்து ஓடி விடுவான். உன்னை அடித்து நீ சீராமல் இருந்தால் உன்னை அடித்து கொன்றே விடுவான். நீ சீராமல் இருந்தால் உன்னை அடித்து கொன்றே விடுவான். இது அவருடைய உபதேசம். அந்த உபதேசத்திலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பிள்ளைகளை அடிக்காதீர்கள். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பிள்ளைகளை அடிக்காதீர்கள். அதே வேளையில் கண்டிக்க தவறாதீர்கள். அதே வேளையில் பிள்ளைகளை கண்டிக்க தவறாதீர்கள். நீங்கள் கண்டித்து வளர்க்காத பிள்ளை மற்றவர்களால் தண்டிக்கப்பட நேரிடும். நீங்கள் கண்டித்து வளர்க்காத பிள்ளைகள் சமுதாயத்தில் தண்டிக்கப்பட நேரிடும். ஆகவே நாரத சொன்ன உபதேசத்திலிருந்து நம் வாழ்க்கைக்கான கருத்து, இதற்கான முழு விளக்க வீடியோ இந்த லிங்கை இதில் வச்சுருக்கேன். நீங்கள் அதை தொட்டிங்கன்னா முழு விளக்கம் கேட்கலாம். நல்ல விஷயங்கள், நல்லதை பகிருங்கள், புண்ணியத்தை பெறுங்கள். எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க ஆசீர்வதிக்கின்றோம்.